P என்பவர் Q ஐ விட பெரியவர், R என்பவர் Q ஐ விட பெரியவர், ஆனால் P ஐ விட சிறியவர். S என்பவர் P ஐ விட பெரியவர், ஆனால் T ஐ விட சிறியவர். இதில் யார் மிக சிறியவர்? இது மாதிரி क्वेश्चन ரீசனிங்ல கேட்டானவே கொடுத்திருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுங்க. P என்பவர் Q ஐ விட பெரியவர். அப்போ P இங்க வெச்சுக்குங்க. P என்பவர் Q ஐ விட பெரியவர். அப்போ Q வந்து சின்னவர். இரண்டாவது டேட்டா பாருங்க. R என்பவர் Q ஐ விட பெரியவர். Q ஐ விட R பெரியவர்ன்றதால R மேல எழுதிங்க. அடுத்து பாருங்க. ஆனால் P ஐ விட சிறியவர். அந்த டேட்டா சரியா போச்சுங்களா? Q ஐ விட பெரியவர், P ஐ விட சிறியவர். அடுத்த டேட்டா பாருங்க. S என்பவர் P ஐ விட பெரியவர். இந்த P ஐ விட S என்பவர் பெரியவர். அடுத்த டேட்டா பாருங்க. ஆனால் T ஐ விட சிறியவர். T ஐ விட சிறியவர்னா T ஃபர்ஸ்ட் வரும். இதுல பாருங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப சிறியவர் இதுல யார் மிக சிறியவர்னா லாஸ்ட் ஆகிறது Q தான். அப்ப மிக சிறியவர் வந்து Q தான்.